ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சிம்பிளான ஒரு டேஸ்டியான சிக்கன் குழம்பு தான் பார்க்க போகிறோம். இந்த சிக்கன் குழம்பு வந்து ரைஸ்க்கு, சப்பாத்திக்கு, தோசைக்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். வாங்க இது எப்படி பண்ணலாம் நம்ம வீடியோவில் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட், கரம் மசாலா பொடி, கொஞ்சம் கருவேப்பிலை, லைட்டாக லைம் ஜூஸ், அதாவது ஒரு 2 ஸ்பூன் வரைக்கும், அப்புறம் வந்து டொமேட்டோ, சின்ன வெங்காயம் தான் டேஸ்ட்டாக இருக்கும், சோம்பு, கொஞ்சம் தண்ணி, அப்புறம் எண்ணெய், உப்பு, மிளகாப்பொடி. நான் வந்து இன்றைக்கி ஒரு 500 கிராம்ஸ் சிக்கன் எடுத்திருக்கேன், அதை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பேனை வந்து நல்லா ஹீட் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் ஆயில் விட்டுக்கணும். ஆயில் நல்லா ஹீட் ஆன வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஆயில் ஹீட் ஆன பிறகு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சோம்பை அதில் நம்ம ஆட் பண்ணணும். ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிங்க. நான் வந்து இந்த வேறு எதுவும் போடலை, கரம் மசாலா போடுறதுனால பிரியாணி இலை அந்த மாதிரி எதுவுமே போடலை, ஏன்னா ரொம்ப ஃப்ளேவர் ஆகிடும், அது கொஞ்சம் டேஸ்ட்டு கம்மி பண்ணிவிடும். ஸோ இப்போ ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட்டும் அதில் ஆட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா கொஞ்சம் வதக்கணும், அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு. இப்போ வந்து நம்ம வச்சுருக்க கருவேப்பிலையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். இப்போ இந்த ஸ்டேஜில் செம்ம ஃப்ளேவர் இருக்கும் குழம்புல. ஸோ இது எல்லாமே நல்லா வதங்கின பிறகு நம்ம சின்ன வெங்காயத்தையும் அதில் ஆட் பண்ணிக்கிறோம். சின்ன வெங்காயம் வந்து நல்லா வதங்கி அது கொஞ்சம் அந்த அந்த பச்சையாக இருக்கிறது வந்து கொஞ்சம் ப்ரௌனிஷ் கலரில் மாறணும். ஸோ இப்போ வந்து நம்ம அதில் கொஞ்சம் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறோம். அப்போ தான் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து இது வந்து நல்லா இதுவாகும் சின்ன வெங்காயம். சின்ன வெங்காயம் நல்லா வெந்த பிறகு இப்போ பார்த்திங்களா அந்த கலர் மாதிரி ஒரு மாதிரி கோல்டன் கலர் வருதுல்ல, நம்ம வச்சுருக்க டொமேட்டோவும் அதில் ஆட் பண்ணிக்கணும். இப்போ டொமேட்டோலேருந்து இந்த மாதிரி தண்ணி வெளியே வந்துடுச்சுன்னா டொமேட்டோ வெந்துருச்சுன்னு அர்த்தம். ஸோ இப்போ வந்து நம்ம கொஞ்சம் நல்லா அது பார்த்திங்களா, நான் காமிக்கிறேன் பாருங்கள், தண்ணி வந்திருக்கு பார்த்திங்களா. ஸோ அந்த ஸ்டேஜ் நல்லா தண்ணி வரணும், அந்த ஆனியனோட நல்லா அது வந்து மர்ஜ் ஆகணும். ரொம்ப அப்படியே போட்ட மாதிரியே இருக்கக்கூடாது, நல்லா மர்ஜ் ஆகணும். ஸோ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக மற்ற பொடியெல்லாம் ஆட் பண்ணிடலாம் நம்ம. ஸோ இப்போ நல்லா அது வந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம சிக்கனை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணும் போது தான் அது வந்து நல்லா அந்த டொமேட்டோ, ஆனியன் அதோட நல்லா வந்து மெர்ஜ் ஆகும் குழம்புக்கு, அப்போ தான் இன்னும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து நம்ம நல்லா அதை வந்து கிளறி விட்டுக்கலாம். சிக்கன் நல்லா இதோட நல்லா மர்ஜ் ஆனோன்னு மேரினேட் ஆன மாதிரி ஆன பிறகு நம்ம ஒரு படியாக ஸ்டார்ட் பண்ணலாம். நான் வந்து ஃபஸ்ட்டு வந்து குழம்பு மிளகா பொடி எடுத்திருக்கேன், வீட்டிலே ரெடி பண்ணது. ஸோ குழம்பு மிளகா அப்படி ஆட் பண்ணோன்னு நம்ம கரம் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். கரம் மசாலா வந்து நான் ரொம்ப யூஸ் பண்ணல, ஜஸ்ட் 1.5 ஸ்பூன் தான் யூஸ் பண்ணுறேன். உப்பு ஆட் பண்ணிக்கலாம் தேவையான அளவு. ஸோ அந்த லைம் ஜூஸ் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கோம். லைம் ஜூஸ் எதுக்கு போடுறோம்னா லைட்டாக குழம்பு வந்து அந்த லைட்டாக புளிப்பு தரும், அது இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இதெல்லாமே நல்லா கிளறி விட்டுக்கணும், அந்த சிக்கனோட எல்லாமே ஒட்டுற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கணும் நம்ம. ஸோ பார்த்திங்களா இப்போ நல்லா எல்லாமே ஒன்றா மர்ஜ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம என்ன பண்ணலாம்னா குழம்புக்கு ஏற்ற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். நான் வந்து ரைஸோடு சாப்பிட போகிறேன், ஸோ கொஞ்சம் வந்து எனக்கு திக் கன்சிஸ்டன்சியாகவும் இருக்கணும், கொஞ்சம் தண்ணியாகவும் இருக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். ரொம்ப தொக்கு மாதிரி ஆகிடுச்சுன்னா நல்லா இருக்காது, குழம்பு மாதிரி தான் வேணும். ஸோ இந்த ஸ்டேஜ் இந்த அளவுக்கு வரணும். இது வந்து நல்லா கொதிச்சு இப்போ வந்து சிக்கன் வந்து முழுசாக வேகலை, கொஞ்சம் லைட்டாக வெள்ளை வெள்ளையாக இருக்குது, இன்னும் நல்லா கொதிக்க விடணும். கொதிக்க விட்டு சிக்கனோட கலர் மாறுற அளவுக்கு நம்ம கொதிக்க விடணும். ஸோ இப்படி நல்லா சிக்கன் கொதித்த பிறகு நம்மளுக்கு கொஞ்சம் நேரம் கழித்து கலர் சேஞ்ச் ஆகும்.
ஸோ நம்ம சிக்கன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த கலரில் வரும் சிக்கன், உங்களுக்கு டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதே மாதிரி இன்னொரு சிம்பிளான ஈஸியான ரெசிபியோட உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.